என்னுடைய இருதயத்திலே வந்து இந்த ஒரு வார காலமாக போராடாதே அப்படின்ற ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தில் வந்து கொண்டே இருந்தது. பொதுவாக நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, போராடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் நம்ம இதுவரைக்கும் நம்முடைய வழக்கமா இருந்துச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதற்காக யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுப்போம், நம்ம இன்னும் யாக்கோபுனுடைய வாழ்க்கையை எடுப்போம். யாக்கோபு வந்து போராடினான், அவன் தனித்து போராடினான், பொழுது விடியும் மட்டும் போராடினான். சோ உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம் இருக்கணும், நீ போராடிதான் சில காரியத்தை பெற்றுக்கொள்ளணும். இதே போல நிறைய செய்திகளை நம்ம வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டிருக்கிறோம். ஆனா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினாரு, போராடாதே, நீ போராடக்கூடாது. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வந்து இந்த இரண்டு காரியத்திலையும் ஒரு சில காரியத்துல நம்ம போராடி அதை மேற்கொள்ளக்கூடிய அவசியம் இருக்கிறது. ஆனா இன்னொரு காரியத்துல வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் போராடவே கூடாது. ஆனா சில விசுவாச மக்களுக்கு எத்து புரியல அப்படின்னு சொன்னா, இதுக்கு போராடலாமா, இதுக்கு போராடக்கூடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. சில நேரத்திலே போராட வேண்டிய காரியத்திற்கு அவங்க போராடுறது இல்லை, ஆனா போராடக்கூடாத, அதை விட்டுற சுலபமாய் விடக்கூடிய சில காரியத்திற்காக, இல்ல நான் கிடைக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன், நான் போராடுவேன், நீங்க எனக்கு தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராடுவார்கள். உங்களுக்கு இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் ஒரு ஞானம் வேணும். என்ன ஞானம் வேணும்னா, ஆண்டவரே நான் எதற்கு போராடணும், எதற்கு போராடக்கூடாது என்று எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே நம்ம ஜெபிக்கணும். இந்த கணவன் ரட்சிக்கப்படவில்லை, மனைவி ரட்சிக்கப்படவில்லை, இதற்காக நிறைய பேர் போராடி ஜெபிப்பார்கள். இல்ல ஆண்டவரே, என் கணவனார் ரட்சிக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன், என் கணவனார் ஒருவேளை இதுல இருக்காங்க, அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றாங்க, ஆனா நான் ஜெபம் பண்றேன், நீங்க எனக்கு தருவீங்க. கண்டிப்பாக அப்படி போராடலாம். நீங்கள் ஆபிரகாமை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது, சோதோம் குமார பட்டணத்திற்கு நேராக அவன் வந்து போராடி ஜெபிக்கிறான். அப்போ கெஞ்சி கேட்கும் போது, ஆண்டவரே துன்மார்க்கரோட சேர்ந்து நீதிமானையும் அளிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, சரி நான் உன் ஜெபத்தை கேட்கிறேன். 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த ஜெபத்தை வந்து ஆபிரகாம் வந்து அவனுடைய தோரணை, ஜெபத்தினுடைய அந்த வார்த்தைகள் வந்து இரக்கம் பண்றது மாதிரி இருந்தாலும் அது ஒரு போராட்டமான ஒரு ஜெபம். ஆண்டவர் வந்து முடியலப்பா, அது இப்படி இருக்காங்களேன்னு சொல்லும் போது, இல்ல இரக்கம் கிடைக்கட்டும், கிருபை கிடைக்கட்டும், அந்த ஜெபத்தை ஆண்டவர் விரும்பினார். ஆண்டவர் கோபப்பட்டுருவாரோன்னு நினைச்சான், ஆனா ஆண்டவர் கோபப்படல.